வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவில் ரிலேட்டடான அப்டேட் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லேயும் இன்டீரியர்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்கள் கம்பெனி டேராவில் இருக்குது. இதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இதில் குவாலிஃபையான ஆளாக கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. இதில் வாட்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமரா கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 இயர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான சீனியர் பிளானிங் இன்ஜினியரு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லேயும் இன்டீரியர் ப்ராஜெக்ட்லேயும் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஆள் வாட்ஸ்அப் நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ரெஸ்யூமை மெயில் பண்ணி பாருங்கள். மெயில் பண்ணும்போது உங்களோட பாஸ்போர்ட் பேஜு, உங்களோட விசா பேஜு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் மேனேஜரு. சேம் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான ஓசோ அண்ட் நெபோஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸு ஹெச்எஸ் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஆள். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பர் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸு ஸ்டோர் கீப்பர் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ரொக்யூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு மஸ்ட்டாக இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஆள். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் குவான்டிட்டி சர்வேயரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். குவான்டிட்டி சர்வேயருக்கான கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் அண்டு ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லேயும் இன்டீரியர் ப்ராஜெக்ட்லேயும் சீனியர் குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் உங்களோட ரெஸ்யூம் ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட பாஸ்போர்ட் பேஜு, உங்களோட விசா பேஜும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டைம் கீப்பரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும்.
சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 இயர்ஸு டைம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் அல்லது சப்கான்ட்ராக்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான ஆள். வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு, சேம் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ முடிச்சிருக்கணும், எனி டிகிரியும் முடிச்சிருக்கணும். டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக அல்லது செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனிலையும் மெயின் கான்ட்ராக்டர் கம்பெனிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள். உங்கள் ரெஸ்யூமை வாட்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாபு ரொம்ப நல்ல ஜாபு. டிசியாக ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் டிராஃப்ட்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில், சேம் கம்பெனி. பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஆட்டோகேடு மஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இன்டீரியர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஆள் ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு டீம் லீடர்ஷிப்பிங். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரியும் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனிலையும் ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸையும் மஸ்ட்டாக இருக்கணும். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஜாபு ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட்ரஸ்ஸு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது துபாயில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமே கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ரிஸ்க் அசஸ்மெண்ட் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். பிபிஎம் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலையும் இன்டீரியர் ப்ராஜெக்ட் கம்பெனிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி தேராவில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்ரஸை டைரெக்டாக போய் ரெஸ்யூம் கொடுத்தும் ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு கமர்ஷியல் ரிப்போர்ட்டரிங்கு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா எம்பிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் கம்பெனிலையும் இன்டீரியர் கம்பெனிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஆள் மெயில் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி கண்ட்ரோலரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். பிபிஎம் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 இயர்ஸு குவான்டிட்டி சர்வேயராகவும் கண்ட்ரோலராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இன்டீரியர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கமர்ஷியலில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். பிபிஎம் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். எம்பிஏ முடிச்சிருக்கணும்.
பிபிஎம் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனிலையும், இன்டீரியர் ப்ராஜெக்ட்லேயும், ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லேயும் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஆள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இதில் வாட்ஸ்அப் பண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரு, வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸு யூஏஇ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கமர்ஷியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸுக்கும், டிஎம் லைசன்ஸ் இருக்கணும். G+1 அப்ரூவ்டு இன்ஜினியராக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஆள் இதில் மெயில் பண்ணுங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இதில் குவாலிஃபையான சிவில் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். G+1 லைசன்ஸ் உள்ள சிவில் இன்ஜினியர் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய கோல்டு நிலவரம் 24 கேரட்டு 278.50 ஃபில்ஸு, 22 கேரட்டு 267 25 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு நிகர வேல்யூ ₹22.67. இந்தியாவிலையும் துபாயிலையும் கோல்டு ரேட்டு இந்த மாதம் நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முதல்ல கோல்டு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த 19 நாளில் கோல்டு ரேட்டும் அதிகமாக இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் அதிகமாக இருக்குது. அதோட டிஃப்ரெண்ட் என்னன்னு நம்ம பார்ப்போம். அதனால தான் நான் ரெகுலராக கோல்டோட ரேட்டை அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 24 கேரட்டு 274 கிராம்ஸு, 22 கேரட்டு 253.75 கிராம்ஸு. குறைஞ்சபட்சம் கிராம்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10லேருந்து 11 கிராம்ஸு டிஃப்ரெண்ட் வருது. 1 மந்த்துக்குள்ளேயே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. அதனால் கோல்டு ரேட்டை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கோல்டு ரிலேட்டடான நிலவரம் தெரிஞ்சிருக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. சிவில் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சி தெரியும்னாலும் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.